ஒரு நியூபியாக ஒருத்தவங்க வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஓகே நான் வந்து அந்த ரிஸ்க் எடுத்து ஐ எம் கோயிங் டு டூ சம்திங், எனக்கு சேவிங்ஸ் வேணும், நான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறேன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? நீங்கள் எப்போதுமே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லாக போடணும் அப்படின்னா ஒரு 7 வருஷம் இல்லை 10 வருஷம் தள்ளி இருக்கிற கோலுக்கு தான் நீங்கள் வந்து அதை ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மார்க்கெட் கீழே விழுந்து மேலே போய் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க அது ஒரு அடிக்குவேட் டைம் இருக்குது. நம்ம வந்து இப்போ போட்ட உடனே டெய்லி போய் இப்போ நம்ம ஆப்பும் வந்துருக்கு, ப்ரோக்கரேஜஸும் ஆன்லைன் ஸ்க்ரீன் கொடுத்துட்றாங்க, டெய்லி ரிட்டர்ன்ஸ் காட்டிகிட்டே இருக்கும், ரெட் ஏரோ க்ரீன் ஏரோ, அதில் ரிட்டர்ன் நம்பரும் வந்துகிட்டே இருக்கும், இவ்வளோன்னு. ஸோ நம்ம டெய்லி திறந்து பார்க்கும்போது மேலே கீழே ஒரு 6 மாசத்துல மார்க்கெட் விழுந்துருந்துச்சுன்னா நல்ல கீழே தான் இருக்கும். பட் நம்ம 6 மாசத்துல வேண்டிய காசை அதில் போடக்கூடாது. நீங்கள் 7 to 10 வருஷம்னு நம்ம சொல்கிற இதுக்கு குறைஞ்சு நீங்கள் வந்து உங்கள் காசு தேவை, இம்மீடியட்டாக அப்போ ஒரு நீடு வருது அப்படின்றவங்க ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போடாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து நாலேஜ் பில்டு பண்ண டைம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஹெல்த் மாதிரி வெல்த்துக்கும் உங்களுக்கு டாக்டர் தேவை. ஸோ நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல்த் டாக்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டு நிறைய இப்போது ப்ரிவேலன்ஸ் இருக்குது. ஸோ இதை கற்றுக்கணும். ஏன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னன்னா ஒரு மைண்டை ஓப்பன் பண்ணி அந்த காலத்திலேயாவது நம்ம வந்து சொல்லலாம் வீட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு இன்கம் சோர்ஸஸ்ன்றது கம்மியாக இருக்குது அப்படின்றது. வீட்டிலே இருந்தாலும் இப்போ எவ்வளவோ ஆக்டிவிட்டீஸ் பண்ண, இப்போ இன்ஸ்டாகிராம் வச்சே யூ கேன் ரன் அ பிஸ்னஸ், ஆக்சுவலி இன்ஃப்ளூயன்சிங் பிஸ்னஸ் which you can be a billionaire also. ஆமாம். அவுட் ஆஃப் பாக்கெட் திடீர்னு வரும்போதோ இல்லை அந்த ஜாப் லாஸ், ஒரு லே ஆஃபை வேறு வேலை தேடுறதுக்கு முன்னாடி, இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கும் இன்னொரு வேலைக்கு நடுவுலேயே ஒரு 2-3 மாதம் கேப் நிறைய பேருக்கு வந்துருது. இப்போல்லாம் இந்த யங்கர் ஜென்ரேஷன் என்ன பார்க்குறேன்னா அடுத்த வேலை கிடைச்சாதான் இந்த வேலையை விடுவோன்ட்டு இல்லை, இதை டக்குன்னு பேப்பர் போட்டுருவாங்க, டக்குன்னு பேப்பர் போட்டுட்டு அப்புறம் தான் போவாங்க. ஸோ இதெல்லாம் டைட் ஓவர் பண்ண ஒரு எமர்ஜென்சி கார்பஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். யூ நீட் டு க்ரோ தட் மணி, யூ நீட் டு மேக் தட் மணி ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூ ஹவ் ஒர்க்ட் ஹார்ட் டு earn that money, make that money work for you. அதுதான் கான்செப்ட். ஹலோ ஆல், நேச்சுரல் ப்ரெசன்ஸ் மேஜிக் 20 தமிழ் வழங்கும் மேஜிக் பெண்கள் சீரீஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூட பர்வதவர்ணி மேம் இருக்காங்க, ஹூ இஸ் அ பர்சனல் ஃபினான்ஸ் ட்ரெய்னர். ஸோ இவங்க வந்து முக்கியமாக ஃபினான்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் பண்ணி விமன் இன் ஃபினான்ஸுன்ற டாப்பிக்கில் வந்து நிறைய பேசியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஜேர்னலிசம் வந்து இவங்களோட பிரதானமான வேலையாக இருந்திருக்கு, ரொம்ப வருஷம் ஜேர்னலிஸ்டாக இருந்து. ஸோ ஷி ஹாவ் CA, ஜேர்னலிசம் அண்ட் ஃபினான்ஸ் ஆல் மிக்ஸ் டுகெதர், ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன். ஸோ வெல்கம் யூ மேம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஓ, ஐம் ஆல் வெல், தேங்க்யூ. எஸ். ஸோ டு ஸ்டார்ட் வித் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் எப்படின்னா இட்ஸ் ஆன் த மென் டேபிள். ஒரு மென்னோட டேபிள்லேயே பெர்ஸ்பெக்டிவ் ஆகட்டும், அட்வைசிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மென் பெர்ஸ்பெக்டிவ் அதை சார்ந்தே இருக்கும். பட் வென் ஐ சா யோர் டாக்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ விமன் இன் ஃபினான்ஸ்ன்றது வந்து எவ்வளோ எம்பவர் ஆகிறோம். ஸோ பட் இன் ஃபினான்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் ஒரு ஹஸ்பண்டோடதோ இல்லை ஒரு ஃபாதரோடதோ இல்லை ஒரு பிரதரோடதோ அவங்கள சன்னோடதோ சுற்றியே இருக்கும். பட் நீங்களோட அப்ரோச் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நம்ம கண்ட்ரியில ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஸ் அ உமன். எஸ். ஸோ நம்ம வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா ஆப்வியஸ்லி விமன் வந்து அவங்க ஓன் ஃபினான்சஸை அவங்க தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இஸ் வெரி கிளியர். ஸோ இதில் வந்து நான் முக்கியமாக என்ன பார்க்குறேன்னா என்னோட கான்வர்சேஷன்ஸில் என்னோட மீட்டிங்ஸில் நான் பார்க்கும்போது இட் இஸ் நாட் தட் விமனுக்கு வந்து தெரியல, புரியலை. நிறைய பேர் நினைக்கிறாங்க எனக்கு புரியலை, புரியாது அந்த மாதிரி. பட் ஆக்சுவலாக அது ப்ராப்ளம் இல்லை. வந்து ஸ்பேஸில், சயின்ஸில், மெடிசனில் எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் ப்ராக்ரெஸ் பண்ணுறாங்க விமன். ஸோ ஃபினான்ஸில் வந்து ப்ராக்ரெஸ் பண்ணி புரிஞ்சுக்க மாட்டாங்கங்கிறது கான்செப்ட் இல்லை. என்னென்னா அதுக்கு மல்டி டாஸ்கிங் நிறைய பண்ணுறோம் நம்ம, எஸ்பெஷலி ஃபேமிலி விமன். இப்போ சிங்கிள் விமன்னா ஓகே கொஞ்சம் டைம் இருக்குன்னு சொல்லலாம். மல்டி டாஸ்கிங் பண்ணுற விமன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரையாரிட்டிஸ். இப்போ டெய்லி வந்து ஒரு வீடு ரன் பண்ணணும் அப்படிங்கும்போது எப்போதுமே டாப் ப்ரையாரிட்டியாக இருக்கிற வேலையை தான் நம்ம செஞ்சு முடிப்போம். ஸோ இது வந்து என்ன ஆயிடுதுன்னா சரி நாளைக்கு பார்ப்போம், சரி அண்ணன்ட்ட கொடுத்துருவோம், ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருவோம், அப்பாட்ட கொடுத்துருவோம், அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் அது லோ ஆகிடுது. ஸோ விச் இஸ் வை விமன் ஆக்சுவலி ஐ ஃபீல் விமன் ஆக்சுவலி டோன்ட் கெட் இன் டு மேனேஜிங் த ஃபினான்சஸ். பட் டெஃபினெட்லி இட் இஸ் ஒன் திங், ப்ரையாரிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஒர்க்கிங் விமன் நிறையா இருக்காங்க.
அந்த காலத்திலேயாவது நம்ம வந்து சொல்லலாம் வீட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு இன்கம் சோர்ஸஸ்ன்றது கம்மியாக இருக்குது அப்படின்றது. பட் இப்போ வந்து எல்லாருமே ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் ஏர்ன் பண்ணல. ஒரு 2-3 இயர்ஸ் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம். இல்லை ஒரு சைல்டு சின்ன குழந்தையா இருக்கு. அதனால நம்ம அதெல்லாம் ரொம்ப லிமிட்டெட் டைம் தான். எல்லாரும் உடனே ஒரு வீட்லயே இருந்தாலும் இப்போ எவ்வளவோ ஆக்டிவிட்டீஸ் பண்ண. இப்போ இன்ஸ்டாகிராம் வச்சே யூ கேன் ரன் அ பிசினஸ் ஆக்சுவலி. இன்ஃப்ளூயன்சிங் பிசினஸ் which you can be a billionaire also. ஆமா. So which is why I feel women shouldn't be handing it over to anybody else in the family. You can hand it over to an advisor. ஸோ நம்ம ஆஃபீஷியலாக ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் அதுவுமே ப்ராடக்ட் நாலேஜ், எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து சம்பாதிக்கிறது மட்டும் பத்தாது. யூ நீட் டு க்ரோ தட் மணி. யூ நீட் டு மேக் தட் மணி ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூ ஹவ் ஒர்க் ஹார்ட் டு earn that money. Make that money work for you. அதுதான் கான்செப்ட். So which is why I feel yes. அண்ட் இது வந்து நீங்க எப்போ மேம் இது ஆரம்பிச்சீங்க? லைக் இது எப்பயுமே உங்களோட ஓட்டத்துல இருக்கும், பட் ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கீங்க, அப்புறம் இந்த லைன்ல இருந்திருக்கீங்க. ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கான்ட்ரடிக்டரியா இருக்கும், யூனோ இன் சம் வே. லைக் இப்போ நம்ம ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கும் போது இட்ஸ் மோர் ஆஃப் த ஒரு பொலிட்டிக்கல் அப்ரோச்சோ இல்லை டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்கும். அண்ட் வென் ஃபினான்ஸ்க்கு வர்றப்போ டோட்டலி எவ்ரிடே படிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து எவ்ரிடே யூ ஹேவ் டு பி ஆன் செக் இல்லை? ஸோ இப்போ எனக்கு என்ன அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னா, நான் வந்து ஜேர்னலிசம்க்கு சூஸ் பண்ண ஃபீல்டே பர்சனல் ஃபைனான்ஸ் தான். ஸோ நான் வந்து ஐ ஹவ் ஒர்க்ட் இன் ஹிந்துஸ் ஃபினான்ஷியல் டெய்லி கால் பிஸ்னஸ் லைன். So till December 31st of 2024, I was working there, and it was almost 16-17 years of service. In all those years, I have written only on personal finance. இது எப்படி அமைஞ்சதுன்னா, இப்போ ஜேர்னலிசம்னா நீங்கள் சொன்னது கரெக்ட். ஒரு காமன் மேன் பார்க்கும்போது ஜென்ரல் நியூஸ் பேப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்பீங்க. ஸோ லோக்கல் நியூஸு, பொலிட்டிக்கல் நியூஸு அந்த மாதிரி கவர் பண்ணுறேன். இல்லை நம்ம வந்து இன்னும் ஃபைனர் திங்ஸ் லைக் யூனோ ஆர்ட், கல்ச்சர், மியூசிக், சினிமா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நான் when I qualified as a chartered accountant originally. Okay. And என்னன்னா அதில் எப்படி it is just destiny தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒன்றும் பெருசாக சிஏ ஆகணும், ஆடிட்டர் ஆகணும்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஒரு மாதிரி பை எலிமினேஷன் சரி பிகாம் காமர்ஸ் குரூப்பு, ஸோ சிஏ அந்த மாதிரி. அப்புறம் சிஏ முடிச்சதுக்கப்புறம் ஐ ரியலைஸ் நமக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை போய் ஆடிட் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணலாம்? ஸோ இதில் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரைட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது ஒரு கான்வென்ட் ஸ்கூல் பேக்ரவுண்ட் மாதிரி இருந்ததுனால அங்கே இங்கிலீஷ்க்கு ரொம்ப எம்ஃபசிஸ். ஸோ லாங் எஸ்ஸேஸ் நல்லா எழுதுறது இதெல்லாம் நல்லா பழக்கப்பட்டு போன ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இந்த சிஏல படித்த ஒரு ஃபினான்ஸ் நாலேஜும் இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸையும் கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு வேலைக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஸோ அப்படி தான் நான் வந்து by accident I became a journalist. Okay. Or so, and it is more of a research and a desk based role originally. நான் அப்புறமா வந்து of course as you grow நம்ம போய் நிறைய மீட் பண்ணுவோம், இன்டர்வியூஸ் பண்ணுவோம், and you become like a field person. பட் ஒரிஜினலாக நான் ஆரம்பிச்சப்போ ஒரு ப்ராடக்ட், ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை ரிசர்ச் பண்ணி அது நல்லதா நல்லது இல்லையா அப்படின்ட்டு அந்த நியூஸ் பேப்பர்ல நம்ம எழுதணும். இதுல என்னெல்லாம் நல்லது, என்னதான் நல்லது இல்லை, மக்கள் என்ன பண்ணணும். ஸோ எல்லாமே ஒரு அனாலிசிஸ் டைப். ஸோ அப்படியே அது அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அண்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நீங்கள் சொல்கிறதே. லைக் இப்போ நான் பேஷன் ஒன்று இருக்கும், இதுதான் படிக்கணும்னு ஒன்று இருக்கும், அது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிட்டீங்க. பட் சிஏ வந்து முடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஐ எம் ஸ்டில் சீயிங் மெனி ஆஃப் மை க்ளோஸ்ட் ஒன்ஸ் வந்து இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் பீன் 5 years 6 years பண்ணுறாங்க, விடாமல் பண்ணுறாங்க. எப்படி மேம் சிஏ வந்து இவ்வளோ அசால்ட்டாக முடிச்சுட்டு ஜேர்னலிஸ்ட் வேற? அதுதான் நானும் கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஒன்றும் அப்படியே ஃப்ளையிங் கலர்ஸ் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் திண்டாடி தடுமாறி தான் படித்தேன். பட் எஸ், அதுக்கு கோச்சிங் எல்லாம் இருக்கு. ஏன் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னா, சைமல்டேனியஸா அதுல வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்றது பண்ணணும். இட்ஸ் லைக் அ ஃபுல் டைம் ஜாப். ஸோ அது பண்ணும்போது ஹெவியாக ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டு நம்ம படித்து வேற எக்ஸாம் எழுதணும். முன்னாடிலாம் we are used to only studying and writing, not working, studying and writing the exam. So which is why people struggle. But மனசு வச்சு கோச்சிங்லாம் கரெக்டாக பண்ணி ஈஸியாக பாஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் டிஃபிகல்ட், ஐ ஃபீல். எஸ், ஓகே. இப்போ ஜேர்னலிஸ்ட்னு எடுத்துக்கிட்டப்போ நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. டெல் அஸ் ஒன் இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணவங்க which inspired you and
ஒரு ஒரு டாக் இருக்கும், ஒரு லிட்டில் கான்வர்சேஷன் இருக்கும், பட் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணிடும்ல, அந்த மாதிரி ஏதாவது கான்வர்சேஷன்? See, over the years நிறைய இன்டர்வியூஸ், எஸ்பெஷலி நான் பர்சனல் ஃபைனான்ஸ்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் அ பிக் திங் இன் இந்தியா. ஏன்னா ஒரு 500 ரூபாலேருந்து ஒரு மாதம் அவ்வளோ ஸ்மால் அமௌண்ட்லேருந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா இட் ரீச்சஸ் அ வெரி வைட் ஆடியன்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்டு அவங்க சிஇஓஸ், எம்டிஸ், அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜர்ஸ், சிஐஓஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நான் நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். 1-2ன்னு எனக்கு நேம் எடுத்து சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் என்னன்னா இட் இஸ் பின் அ வெரி குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் 1 or 2 ரீசன்ஸ். இப்போ நான் வந்து ஒரு பீரியட்ல 2007 தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் பை த டைம் ஐ காட் இனஃப் நாலேஜ் டு கோ அண்ட் இன்டர்வியூ சம்படி, அது ஒரு 2-3 years ஆயிரும். ஸோ நம்ம அப்புறமா பண்ணுற இப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறது எனக்கு வந்து 2007லேருந்தோ 2010லேருந்தோ தான் தெரியும். இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப வருஷம் இருந்திருக்கு. இப்போ .com கிராஷ்னு ஒன்று 1999 2000 அதை பற்றிலாம் எனக்கு வேலைக்கு வர வரைக்கும் தெரியவே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ இது என்னன்னா இப்போ கோவிட் மார்க்கெட் ஃபால் அப்படின்னு ஒன்று வருது. அப்புறம் நான் வேலைக்கு சேர்ந்த உடனே குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ்னு 2008 வந்தது. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் போன தடவை என்ன ஆச்சு, அப்போ எப்படி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிச்சு, அப்போ என்னெல்லாம் ஸ்டாக்ஸ், எப்படிலாம் ஃபண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்க, இப்போ வந்து இஸ் இட் கம்பேரபிள், வாட் இஸ் டிஃப்ரெண்ட் நவ், வாட் இஸ் அந்த பெர்ஸ்பெக்டிவ் நிறைய எனக்கு அந்த ஃபண்ட் மேனேஜர் இன்டர்வியூஸில் மார்க்கெட்டை இப்போ எப்படி பார்க்கணும். நம்ம வந்து நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், ஒரு 10-12 பேர் ஒரு டீமில் இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணுறோம், அதை வச்சு ஆர்டிக்கல் எழுதிடுவோம். பட் நாலேஜ் வந்து உள்ளுக்குள்ளேயே லிமிட்டடாக இருக்குது. வெளியே போய் when you talk to people இண்டஸ்ட்ரியில் who are actually handling the money of investors, இப்போ நம்ம எழுதுறது தான் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் an armchair critic அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள்ல. ஸோ அதை மாதிரி நம்ம ஒரு சீட்டில் உட்காந்து எழுதுறது தான். அவங்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம மணியை வாங்கி மேனேஜ் பண்ணுறாங்க. they have seen market rise and fall, they have given returns to investors. ஓகே. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப எனக்கு கிடைக்கும். ஸோ நிறையா நான் வந்து அந்த ப்ரீவியஸ் சைக்கிள்ஸ் பற்றி இதை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறது, என்ன எதிர்பார்க்கலாம். ப்ரெடிக்டே பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் மார்க்கெட்டை. ஆனால் ஓரளவுக்கு சில மெட்ரிக்ஸ், சில வேல்யூவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் வச்சு எப்படி பார்க்கணும், என்ன நடக்கலாம், அதனால அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த ஃபியூச்சர் வியூவை வந்து ரொம்ப நல்லா கொண்டு வருவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு எல்லா இன்டர்வியூஸுமே எனக்கு வந்து வெளியே வரும்போது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஆஃப்கோர்ஸ் நம்ம 1-2 வந்து ஐயோ வேஸ்ட் அப்படின்னு நினைப்போம். அதெல்லாம் ஒரு as part of the profession இருக்கு. Correct. Happens in every field. Yeah. So இதுதான் எனக்கு, ஏன்னா everybody has something to teach. அவங்க அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்கிறது ஒரு நாலேஜ் பேஸை வச்சிருக்காங்க, அது நமக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ அது எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் a learning opportunity அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா, ஒன் ஆர் தி அதர். பீட் அவங்க கிட்ட எந்த இது இல்லைனாலும் கூட நம்ம எதை அன்லேர்ன் பண்ணணும், எப்படி இருக்க வேணான்னு கூட நம்ம கரெக்ட் we can actually figure it out. அண்ட் அந்த மாதிரி கேட்குறப்போ இதை பற்றி பேசிட்டு இருக்கிறப்ப எனக்கு தோணுது, இப்போ விமன் இன் ஃபினான்ஸ் நீங்கள் இது பண்ணிட்டு இருந்தீங்களா, அதில் வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாது, எது வந்து யூ கேன் தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சில இது பார்த்தேன். ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். பிகாஸ் சிலதுலாம் வந்து இதுதான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணுவாங்க ஒன்று. ஸோ அது சரியாகிடாது இல்லை, எல்லாரும் ஒரு மெஜாரிட்டி அதை பண்ணுறதுனால லைக் பீட் கோல்டு இன்வெஸ்டிங்கோ எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, இன்வெஸ்ட் இன் கோல்ட், தட் இஸ் த மெயின் திங் அப்படின்னு. வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? கரெக்ட். ஸோ விமன்னாலே அந்த கோல்டு, அந்த ஒரு அஃபிலியேஷன் டு கோல்டு வந்து ரொம்ப இருக்கு. அதில் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். கோல்டு ஜுவல்லரியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டி நம்ம ஓனாக சம்பாதிக்கும் போது அதுக்காக சேர்த்து வச்சு போய் வாங்குறது இல்லை. ஒரு சொசைட்டியில் ஒரு வெட்டிங் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு பேரண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாம் மீட் பண்ணும்போது நமக்கு அந்த கோல்டு ஜுவல்லரிங்கிறது இஸ் லைக் சம்திங் நைஸ் டு ஹேவ். ஸோ நான் வந்து ஜுவல்லரியே வாங்கக்கூடாது அப்படின்ற கேம்பில் இல்லை. பட் என்னன்னா விமன் வந்து நிறையா, நான் ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தேன், விமன் அண்ட் ஃபினான்ஸ் பற்றி பேசியிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே கோல்டு தான். இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ ஏறிடுச்சு. ஸோ 2025 பார்த்தீங்கன்னா 55-60% இருக்குது கோல்டோட கெயின்ஸ். ஸோ கோல்டு இஸ் டூயிங் ஸோ வெல், நான் வந்து கோல்டில் மட்டும்தான் போடுவேன் அப்படின்ற ஒரு கான்செப்டை விமன் விடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு வருஷம் மேலே போயிடுச்சு, இல்லை ஒரு 4-5 வருஷம் பார்க்கும்போது அப்சல்யூட் அமௌண்ட் நம்ம பார்க்குறோம். அன்னைக்கு 1 லட்சமா இருக்கிறது இன்னைக்கு 5 லட்சம் ஆயிடுச்சு, பாருங்க எவ்வளோ ஏறிடுச்சு, இட்ஸ் மோர் தென் டபுள், மோர் தென் ட்ரிபிள்ட் அப்படின்ட்டு. பட் இன்வெஸ்டிங்கில் எப்போதுமே ஒரு கான்செப்ட் வந்து நம்ம காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ வந்து நீங்கள் அப்சல்யூட் அமௌண்ட் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஒரு 200%, 300% அப்படின்னு வரும். நம்ம எப்போதுமே அப்படி பார்க்கக்கூடாது. இந்த கான்செப்ட் ஆஃப் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத்னு ஒன்று அப்ளை பண்ணோம்னா, நம்ம ஒரு ஓவர் அ லாங் பீரியட், ஸோ இப்போ நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் 2010லேருந்து இன்னி வரைக்கும் கோல்டு என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் யூ கெட் ஓன்லி அபவுட் 13% ஆர் ஸோ. இதை வந்து நம்ம ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாலும் 13%, 14% ஈஸியாக வரும். ஒரு 15 வருஷ காலத்துக்கு நான் சொல்கிறேன். அது கரெக்டான மியூச்சுவல் ஃபண்டாக பார்த்து செலக்ட் பண்ணணும். நடுவில் வந்து நம்ம அட்வைசரை வச்சுக்கலாம். அவங்க வந்து இந்த ஃபண்டு இப்போது நிறுத்திக்கோங்க, அடுத்ததில் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ போடலாம். ஸோ இதே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இட் இஸ் நாட் தட் யூ வில் நாட் கெட் தீஸ் ரிட்டர்ன்ஸ் இன் அதர் ப்ராடக்ட்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இது வந்து நம்ம நினைக்கிறோம் கோல்டு தான் சூப்பராக போகுதுன்னு, பட் அந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜுவல்லரியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கக்கூடாது. ஜுவல்லரி இஸ் ஃபார் கன்சம்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பர்சனல் கன்சம்ஷன் ஐட்டம், ஒரு பிக் டிக்கெட் ஐட்டம் இஸ் லைக் இப்போ நம்ம ஒரு காரை வாங்கினா அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றது இல்லை. இட்ஸ் ஃபார் யோர் நீட், ஃபார் யோர். அதை மாதிரி தான் ஜுவல்லரி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது கோல்டுக்கு வந்து இதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோல்டு இடிஎஃப்ஸ் இருக்கு, அதில் பண்ணலாம். ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து சாவரன், ரீசெண்டாக அதை நிறுத்திட்டாங்க. பட் அன்டில் சே இந்த லாஸ்ட் 8 years அட்லீஸ்ட் யூ ஹேட் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கால் சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ். ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை ஆர்பிஐ மூலமாக இட் வாஸ் கம்மிங். ஸோ அது இப்போ வந்து டைரக்ட் இஷ்யூஸ் நிறுத்திட்டாங்க. பட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம், அதில் ஆக்சுவலாக இருக்குது. அதில் பார்த்து வாங்குறவங்களும் அந்த பாண்ட்ஸை வாங்கிக்கலாம். ஸோ என்னன்னா நெட் கோல்டு ஆஸ் அன் ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ரிஸ்க்கு, கோல்டு தான் ரிஸ்க் இல்லை, கோல்டு தான் எப்போதுமே மேலே போகும், இதெல்லாம் வந்து சும்மா நம்மளுக்கு சொல்லிக்கிறது தான். நம்ம ஆக்சுவல் நம்பர்ஸ் பார்த்தோம்னா இட் டசன்ட் சே த சேம் திங். ஸோ அந்த திரையை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள பின்னாடி போய் நம்பர்ஸை பார்த்துட்டா நம்மளுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஓகே, நம்ம ஜுவல்லரியை வந்து கன்சம்ஷனுக்கு வச்சுப்போம், பர்சனல் கன்சம்ஷனுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணும்போது வி ஷுட் லுக் அட் மார்க்கெட்ஸ், வி ஷுட் லுக் அட் அதர் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம எஃப்டி இருக்குது, இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். நம்ம எப்போதுமே சொல்கிறது கோல்டு வந்து ஒரு சப்போஸ் நீங்கள் ஒரு 1 lakh வச்சுருக்கீங்கன்னா ஒரு 10,000 வரைக்கும் கோல்டில் போடலாம். 10% ஆஃப் யுவர் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கோல்டில் இருக்கலாம். ஏன்னா கோல்டுக்கு வந்து என்ன நம்ம சொல்லுவோம்னா அண்டர்லைங் வேல்யூன்னு ஒன்றும் கிடையாது. டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மேலே போகும், கீழே வரும். வேற ஸ்டாக்ஸுக்கோ இல்லை நம்ம வேற டெட் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போதோ அதுக்கு ஒரு அண்டர்லைங் இருக்குது. எதனால அதோட வேல்யூ மேலே போகுது, எதனால கீழே போகுதுங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. கோல்டுக்கு அது கிடையாது. அதனால நம்ம சொல்றோம் கன்சம்ஷனுக்கு வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் 10% உங்க ஓவராலாக எவ்வளோ இன்வெஸ்ட் ஒரு அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் 10% தான் கோல்டு இருக்கணும். அது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஆக்சுவலி. கரெக்ட். ஏன்னா நீங்கள் இப்போ சொன்னது கரெக்ட். கோல்டு இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் வந்து அதுக்கான இது மாறிக்கிட்டே இருக்கும், அதுக்கான வேல்யூ இல்லை. இப்போ சில்வர் ஒரு விலை அதிகமாயிடுச்சு. ஸோ இட்ஸ் நாட் லைக் கோல்ட் இஸ் த ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட். சில்வர் இஸ் ஆல்சோ. பட் சில்வரும் இதே தான். சில்வர் ஓரளவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா இண்டஸ்ட்ரியல் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓரளவுக்கு எக்கானமி நல்லா பண்ணுது இண்டஸ்ட்ரி. இப்போ செமிகண்டக்டர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு சில்வர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்காவது நம்மளுக்கு அண்டர்லைங் ஃபேக்டர் இருக்கு. கீழே அதுக்கு பின்னாடி என்ன அந்த ப்ரைஸை மேலே ஏற்றுது அப்படின்றது இருக்கு சில்வருக்கு. கோல்டுக்கு என்ன ஏற்றுதுன்னா நம்ம ஒரு ஓவராலாக இப்போ வந்து யூஎஸ்லேருந்து டேரிஃப் போடுறாங்க, இது போடுறாங்க, அங்கே வார் நடக்குது, இஸ்ரேலில் நிறுத்துறாங்க வருது, ரஷ்யாவில் வார் நடக்குது, யூக்ரைனில் நடக்குது. ஸோ இதெல்லாம் அன்சர்டனிட்டி கவர் பண்ண தான் எல்லாருமே. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து தங்கம் வச்சிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தங்கம் ஹெல்ப் பண்ணும். அதே கான்செப்ட் தான் இன்னைக்கும் ஓடுது. பிரச்சனை உலகத்துல ஏதோ பிரச்சனைனா எல்லாரும் தங்கம் வாங்கி வச்சுக்கிறாங்க, அதனாலதான் விலை மேல போகுது. ஸோ அது ஒண்ணுதான் கோல்டுக்கு ஆக்சுவலா ஒரு டிரைவிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றேன். அண்ட் அதுலயுமே சைக்கோலி அது இது வெயிட்டேஜ். கரெக்ட், அதுதான் நான் சொல்றது. ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டா வாங்கினோம்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஸோ அதை தவிர வேற எந்த காஸ்ட்டும் கிடையாது நம்மளுக்கு. நம்ம விற்கும்போது விற்கலாம், வாங்கும்போது வாங்கலாம். ஸோ வேறாஸ் நம்ம நகையாக வாங்கி சரி நான் நகையில் ஐ கால் இன்வெஸ்டிங் இன் ஜுவல்லரி அஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நான் சொன்ன மாதிரி அது கன்சம்ஷன் ஐட்டம் தான், இன்வெஸ்ட்மெண்ட் ஐட்டம் கிடையாது. பட் நம்ம யூ கால் இட் இன்வெஸ்ட்மெண்ட்.
ஸோ நம்ம அதை போடும்போது திருப்பி நம்ம வேற நகையை போய் மாத்துறோம் அப்படின்னா திருப்பி அந்த செய்கூலி சேதாரம் கட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஆக்சுவலா வந்து ஒரு கிராஃப்ல பாக்குற ரிட்டர்ன் உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னா அவங்க ஸ்டோன்ஸ் இருந்தா என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்டோன்ஸுக்கு நீங்க வாங்கும்போது ஒரு வேல்யூ இருந்திருக்கும், எடுக்கும்போது சொல்லுவாங்க ஸ்டோன்ஸுக்கு வேல்யூ இல்ல ஆனா இருக்குன்னு சொல்லி வைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வேரியேஷன். ஸோ நீங்க பேப்பர்ல பாக்குற ஒரு கிராஃப்ல பாக்குற ரிட்டர்னும் உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்னும் ஒரே அமௌண்ட்டா இருக்காது. அண்ட் அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி நான் 1 லட்சத்துக்கு வாங்கினேன் 5 லட்சத்துக்கு விற்கிறேன், இல்ல நான் 4,50,000 விற்கிறேன் இந்த செய்கூலி சேதாரம் எல்லாம் கட் பண்ணின்னு வச்சுக்கோங்க, இதுதான் என் ப்ராஃபிட்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அன்னியோட 1 லட்சம் என்ன ஈக்குவலண்ட், இன்னியோட 4,50,000 என்ன ஈக்குவலண்ட், இதெல்லாமே கணக்குல வருது. அண்ட் நிறைய டிபேட்ஸ் நான் பார்த்திருக்கேன், கோல்டா இல்ல ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ராப்பர்ட்டியும் அதே இதெல்லாம் என்ன பிரச்சனைனா, ப்ராப்பர்ட்டில நிறைய விமன் இது சொல்றது தான் ஆக்சுவலா நம்ம வந்து மார்க்கெட்ல போடுறதுக்கு பதிலா கோல்டு வாங்கலாம், இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடலாம் அப்படின்னு. நம்ம தங்க வாங்குற வீடு அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு பிரச்சனை, ஒரு ஃபினான்ஷியல் கிரன்ச் வருதுன்னா அந்த வீட்டை நம்ம வித்துட்டு தெருவில் போய் நிற்க போறோமா? இல்லை. ஸோ நம்ம தங்குறதுக்கு ஒரு வீடு கண்டிப்பா வாங்கணும். நம்ம சொந்த வீடு இல்லைன்னா அது நம்மளுக்கு நம்ம எந்த ஊருன்னு நம்ம நல்லா செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்து வாங்குறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அது வந்து நம்ம திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு காமிச்சிக்க முடியாது. இட்ஸ் ஃபார் யுவர் பர்சனல் யூஸ். அதை தவிர இங்கே லேண்டு அங்கே லேண்டு இங்கே ஃப்ளாட்டுன்னா, முக்கியமாக ஃப்ளாட்டு இல்லை சின்ன ஊர்களில் இண்டிபெண்ட் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது நம்ம ரெண்டல் ஈல்டு அப்படின்னு ஒரு மெட்ரிக் இருக்குது. இந்தியாவில் வந்து ஒரு வீடை வாங்கி ஒரு இஎம்ஐயை போட்டு அந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரும், நிறைய நம்ம முனிசிபல் சார்ஜஸ் எல்லாம் கொடுக்கும். இந்தியாவில் இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிட்டு ஒரு இந்த ஏரியாவுக்கு என்ன ரெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்ட் டிவைடட் பை காஸ்ட். ஸோ அது வந்து ஈல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னா 4%, 4.5% மேக்ஸிமம் இந்தியாவில் அவ்வளோதான் வரும். ஒரு வீடை நம்ம வாங்கி எல்லா செலவையும் செஞ்சு அதை ரெண்ட்டுக்கு விட்டோம்னா. இதை வந்து நீங்கள் ஒரு எஃப்டி மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஒரு எஃப்டியில் 4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் போடுவீங்களா? இன்னும் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ரெண்டல் ஈல்டு வந்து ரொம்ப பெருசாக கிடையாது. ஸோ 2வது வீடு 3வது வீடுன்னு வாங்குறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா. சொந்தமாக இருக்கிறதுக்கு ஒரே வீடுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி லேண்டில் நிறைய அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல வாங்கி அதை வந்து மானிட்டர் பண்ண முடியாது டே டு டே பேசிஸ். அதுக்கு ஒரு ஆள் போடணும். அதுக்கு வந்து யாரு இஃப் தெர் இஸ் எனி என்க்ரோச்மெண்ட் அதெல்லாம் ஒரு இஷ்யூ. டைட்டில் கிளாரிட்டி அதெல்லாம் ஒரு இஷ்யூ. முக்கியமாக இது என்ன ஆகுதுன்னா, இப்போ நமக்கு ஒரு பண தேவை அப்படின்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லை ஒரு நம்ம டெட்டோ ஃபிக்ஸ்ட் இன்கம்னு சொல்றோம், அதுலலாம் போடும்போது லிக்விடிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு அவசர தேவைக்கு டக்குன்னு அதை நம்மள போய் ஒரு நாள்ல 2 நாள்ல அந்த பணம் நம்ம கையில வந்துடும். இப்போ வீடா போட்டு வச்சிருந்தோம்னா ஒரு ரூமை விற்க முடியாது, வீடையே தான் விற்கணும். யார் வந்து அந்த வீடை அந்த டைம்குள்ள வாங்குவாங்க? இது குறைஞ்சிருக்கும். ஆமா, வேல்யூ குறைஞ்சிருக்கலாம். லேண்டா இருந்தாலும் அதே தான். லிக்விடிட்டின்னு நம்ம சொல்றோம்ல, நமக்கு தேவைப்படும் போது. இப்போ நம்ம வந்து ஒரு 3 மாசமாவே பிளான் பண்ணி என் பையனுக்கு வந்து 6 மாசத்துல காலேஜ் அட்மிஷன், அதுக்காக லேண்டை வைக்க போறேன்னு சொன்னாலும் திடீர்னு அந்த பிரைஸ்ல சரிவு இருந்திருக்கலாம். இல்லைன்னா இன்னொன்னு வந்து அந்த 6 மாசத்துலயும் உங்களுக்கு பையர் கிடைக்கும் அப்படிங்கிற இது கிடையாது. முக்கியமா அதுல இன்னொன்னு என்ன ஆகும்னா, நம்ம வந்து எல்லாமே செக்கா கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். நிறைய பேர் அதுக்கு உடன்பாடு இல்லாதவங்களா இருப்பாங்க. சில பேர் கேஷா வாங்கிக்கோங்கன்னு ஒரு கேஷ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வருது. ஸோ தீஸ் ஆர் நாட் லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ எப்போதுமே நம்ம சொல்றது என்னன்னா, ரியல் எஸ்டேட்டோ இல்லை 2வது வீடு 3வது வீடுன்னு வாங்குறவங்கலாம் இதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ தட் இஸ் வை ஈஸியாக லிக்விடேட் பண்ணக்கூடிய அசெட்ஸ் அதுல கொஞ்சம் யூ ஷுட் ஹேவ் எக்ஸ்போஷர் ராதர் தென் எப்போ பார்த்தாலும் கன்சம்ஷன் ஐட்டம் லைக் ஜுவல்லரி ஆர் லேண்ட் வாங்கி போடுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே நின்றுடக்கூடாது. பண்ணலாம், பட் அதை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண கையில காசு இருக்கிறவங்க அதை வேண்டாம் 2வது 3வது செஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆனா பேசுறவங்களே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நம்ம கம்மியா தான் பார்க்க முடியுது இந்தியால. எது நம்ம ஃபினான்ஷியலாக போகலாம் அப்படிங்கிறது. பிகாஸ் வென் யூ டேக் ஃபாரின் ஆர் யூஎஸ் ஆர் எனி அதர் கண்ட்ரி, அங்கே ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருக்கும், ஒரு ஃபினான்ஷியல் ஏஜென்ட்டாக இருக்கும், அவங்கள அதெல்லாம் வந்து அங்கே மேன்மையான ஒரு வேலை. அது பார்க்குறப்போ ஓகே இதில் வந்து நல்லா அவங்களால ஏர்ன் பண்ண முடியுன்ற மாதிரி வேலை. பட் இங்கே அப்படி கிடையாது. அப்படியே கான்ட்ராடிக்டரியாக வந்து யார் அந்த அட்வைஸை கேட்கணுமோ அவங்க தான் அதிகமாக அந்த ஃபீல்டு தான் நிறைய வாங்குற மாதிரி இருக்கு. ஓகே, அது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? லைக்
ரொம்ப விமென் இல்லை மென்னுக்குமே வந்து அது கம்மியாக இருக்கிறது. பிகாஸ் இப்போல்லாம் தான் இதெல்லாம் இந்த டிஜி கோல்டாக இருக்கட்டும் அதெல்லாம் இப்போ தான் சில பேர்லாம் அது நீங்கள் வாங்கலாம் ஆப் பேஸ்டா யூடியூப் வீடியோஸ்ல எல்லாம் ஆமாம் சொல்றாங்க. சொல்கிறாங்க. இப்போ யூடியூப்ல நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பட் நம்மளோட எங்க ஜென்ரேஷன் கூட பரவாயில்ல. பட் வந்து எங்க அப்பா ஜென்ரேஷன்லாம் இருக்கிறவங்க வந்து இன்னமும் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண பயப்படுறாங்க. எஃப்டி போடுவாங்க ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல போட மாட்டாங்க. அது என்னன்னே எனக்கு புரியாது. நீங்க எஃப்டி போடுவீங்க ஆனா ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட மாட்டேங்கிறீங்கன்னு. அதே மாதிரி பட் நம்ம நிறைய கதைகளும் கேட்டிருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எங்க தாத்தா போட்டாரு, இப்போ நான் நிறைய காசு வந்துச்சு, வி டுக் இட் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் எப்படி மேம் அது ஏன் வந்து இன்னமும் அந்த எஃப்டியில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எவ்வளோ செக்யூர்டாக ஃபீல் பண்ணுற நம்ம பேரண்ட்ஸ் ஏன் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை? ஸோ இதில் என்னன்னா நம்ம ரிஸ்க் ஆஃப் பிரின்சிபல் லாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து எஃப்டியில் வந்து 10,000 ரூபா போட்டிங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே கிடைக்குதோ இல்லையோ 10,000 ரூபாய்க்கு கீழே போகாது. இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடும்போது 10,000ங்கிறது ஜீரோவாகவும் ஆகலாங்கிறது தான் கான்செப்ட். தியரட்டிக்கலின்னு நான் சொல்லுவேன், ஆன் பேப்பர். பட் ப்ராடக்ட்ஸை பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ என்ன ஆயிடுதுன்னா ப்ராடக்ட்ஸ் ஏராளமாக இருக்குது அண்ட் செல்லர் புஷ்ஷும் நிறையா இருக்குது. நிறையா பேர் ப்ராடக்ட் ஹூஎவர் மேக்ஸ் த ப்ராடக்ட் அவங்கள்ட்ட புஷ் நிறையா இருக்குது, இந்த ஃபண்டில் போடுங்க அதுலன்னு. ஸோ நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, ஒரு ப்ரீ ரெக்விசிட்டாக இருக்குது. அதை பற்றி நிறையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடணும் அப்படிங்கிற ஒரு ப்ரீ ரெக்விசிட் இருக்கிற மாதிரி ஆயிடுது. எத்தனை பேருக்கு அதை பற்றி படித்து தெரிஞ்சு எது வந்து ஜீரோ ஆகாது, எதில் போட்டால் அது ரிஸ்க், ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி, இல்லை நிறைய பேர் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்ட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, ரொம்ப ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறவங்க ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல ஒரு 6 மாசம் 1 வருஷம் இதுல டபுள் ஆயிருமா அந்த மாதிரி எதிரும் பாக்குறாங்க. ஓகே, அந்த இப்போ நம்ம என்ன சொல்றதுன்னா, நீங்க எப்போதுமே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லா போடணும் அப்படின்னா ஒரு 7 வருஷம் இல்லை 10 வருஷம் தள்ளி இருக்கிற கோலுக்கு தான் நீங்க அதை ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். 7 வருஷம் 10 வருஷம்னு ஏன் நம்ம சயின்டிஃபிக்காக சொல்கிறோன்னா, மார்க்கெட் கீழே விழுந்து மேலே போய் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க அது ஒரு அடிக்குவேட் டைம் இருக்குது. நம்ம இப்போ போட்ட உடனே டெய்லி போய் இப்போ நம்ம ஆப்பும் வந்திருக்கு, ப்ரோக்கரேஜஸும் ஆன்லைன் ஸ்க்ரீன் கொடுத்துட்றாங்க, டெய்லி ரிட்டர்ன்ஸ் காட்டிகிட்டே இருக்கும், ரெட் ஏரோ க்ரீன் ஏரோ, அதில் ரிட்டர்ன் நம்பரும் வந்துட்டே இருக்கும், இவ்வளோன்னு. ஸோ நம்ம டெய்லி திறந்து பார்க்கும்போது மேலே கீழே ஒரு 6 மாசத்துல மார்க்கெட் விழுந்துருந்துச்சுன்னா நல்ல கீழே தான் இருக்கும். பட் நம்ம 6 மாசத்துல வேண்டிய காசை அதில் போடக்கூடாது. நீங்க 7 to 10 வருஷம்னு நம்ம சொல்ற இதுக்கு குறைஞ்சு நீங்க உங்க காசு தேவை, இம்மீடியட்டா அப்போ ஒரு நீடு வருது அப்படின்றவங்க ஃபுல்லா ஸ்டாக் மார்க்கெட்ல போடாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இது நாலேஜ் பில்டு பண்ண டைம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கூட சொல்லலாம். நாலேஜ் ஓரளவுக்கு பில்ட் அது நம்மளுக்கு இல்லைன்னா அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறோம் அட்வைசர்ஸ் கிட்ட. அதில் என்னன்னாக்க இப்போ நிறையா ஃப்ரீ அட்வைஸ் எதிர்பார்ப்பாங்க எல்லாரும். அட்வைஸ் ஃப்ரீயாக வந்தால் அது அதுக்கு ஒரு சாங்டிட்டி நிறைய இடத்துல இருக்கலாம், நிறைய இடத்துல இல்லாமல் போகலாம். ஸோ எப்போதுமே ஒரு அட்வைஸுக்கு ஒரு பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இந்தியாவில் இன்னும் வரல, அது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ நீங்கள் பே பண்ணால் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கிடைக்கும், நீங்கள் ரிட்டர்னும் ஜாஸ்தி வரும், கரெக்டாகவும் எங்கே போடணும்னு சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் கோல்ஸ் எல்லாம் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு அந்த இது இன்னும் கொஞ்சம் பரவணும். ஒன்று நம்ம டாக்டர் கிட்ட ஃபீஸ் கொடுக்காம பார்க்குறோமா, வக்கீல் கிட்ட ஃபீஸ் கொடுக்காம பார்க்குறோமா, ஃப்ரீயாக பார்க்குற டாக்டர்கிட்ட நீங்கள் அவங்க ஏதோ கோளாறு போல இருக்கு அதான் அந்த டாக்டர் ஃப்ரீயாக பார்க்குற, டிகிரி படித்து வாங்காமல் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டான் போல இருக்கு, இந்த மாதிரி நினைப்பு நமக்கு வரது இல்லையா? டாக்டர் பார்க்கும்போது ஃப்ரீ டாக்டர் அப்படின்னா எத்தனை பேர் போவீங்க? நம்ம ஒரு பெரிய தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 1000 ரூபா கன்சல்டிங் ஃபீஸ் கொடுத்தாதான் நமக்கு ஓகே நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு தோணுது. அதே மாதிரி தான் ஃபினான்ஷியல் அட்வைஸும். ஹெல்த் மாதிரி வெல்த்துக்கும் உங்களுக்கு டாக்டர் தேவை. ஸோ நிறைய நீங்க பாத்தீங்கன்னா வெல்த் டாக்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டு நிறைய இப்போ ப்ரிவேலன்ஸ் இருக்கு. ஸோ யூ ஷுட் பி வில்லிங் டு பே ஃபார் தட் அட்வைஸ். இது ஒரு பர்சனா இருக்கலன்னாலும் நிறைய இப்போ வெப்சைட்ஸ் இருக்கு, நிறைய பேர் ஒரு ப்ரீமியம் கண்டென்ட் வச்சு அதுக்கு ஒரு பர்சனல் அட்வைசர் மாதிரி கொடுக்குறாங்க, அன்லாக் பண்றதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்க அந்த எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்று செல்ஃப் லேர்னிங்க்கு யூ கேன் யூஸ் ஆல் தீஸ் வெப்சைட்ஸ் அண்ட் த பீப்புள் ஹூ ரன் இட் அண்ட் ஹாவ் இன்டராக்ஷன்ஸ் வித் தெம், ஆர் யூ குட் கோ ஃபார் அட்வைசர்ஸ் ஹூ ஹேவ் பிரிக் அண்ட் மோட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது கற்றுக்கணும். ஏன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னன்னா, ஒரு மைண்டை ஓப்பன் பண்ணி புது விஷயத்த
தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டைம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். இல்ல அது அது ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் தான். ஆமா. when it brings you solid cash ன்னும் போதும் அந்த ஒரு யோசனை தான், இது பண்ணணுமா, ரிஸ்க் இன்வால்வ்டுன்னு இருக்கிறதுனால மட்டும்தான். நீங்க சொன்ன மாதிரி இல்லைன்னா எஃப்டி அதை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க, பட் ரிஸ்க் இன்வால்வ்டுன்றதுனால தான் இது ஒரு மேட்டர்ஸ். யா. அண்ட் ஜென்ரலா வாட் மிஸ்டேக்ஸ் பீப்புள் டூ when they invest? அதுதான் மிஸ்டேக்ன்றது ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரியாமல் யாரோ சொன்னாங்கன்றதுக்கு. சரி நீங்கள் இப்போ போட சொல்லிட்டீங்களா, நான் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னா, எங்கள் ஆஃபீஸில் சொன்னாங்க, அந்த பர்சனுக்கு அந்த ப்ராடக்ட்டு கரெக்டாக இருந்திருக்கலாம், உங்களுக்கு அது கரெக்டா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி ஆகுது. ஸோ பீப்புள் வந்து சொந்தமாக ரிசர்ச் பண்ணணும், இல்லை ஒரு அட்வைசர் வச்சு கேட்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரி அரைக்குறை நாலேஜ் இருக்கிறவங்க, இல்லை அவங்க போட்டாங்க இவங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறது, அது ஒரு முக்கியமான மிஸ்டேக்காக எனக்கு படுது. இதில் ரெண்டாவது விமன் பண்ணுற மிஸ்டேக்கு. அதில் என்னன்னா இவங்க வந்து ஓவராலாக ஒரு விஷயத்த பார்க்கும்போது அவங்க வந்து ஃபியூச்சர்ல அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்காம என் குழந்தைக்காக போடுறேன். இப்போ நிறைய பேர் டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ விமன் பண்ற மிஸ்டேக் என்னன்னா குழந்தைக்காக, பேரண்ட்ஸுக்காக, அவங்களுக்காக, இவங்களுக்காகன்னு நிறைய அங்க இங்கே போட்டுடுறாங்க. பட் அவங்களுக்காக எதுவுமே சேகரிச்சுக்கிறது இல்லை. ஒர்க்கிங் விமன் வித் டிஸ்போசபிள் இன்கம் இன் தேர் ஹேண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து அவங்களுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரேக் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு 10 வருஷம் வேலை பண்ணிட்டேன், இப்போ ஒரு 6 மாதம் எனக்கு ஒரு பிரேக்கு. அந்த 6 மாதம் உங்களுக்கு சேலரி வரப்போகிறது இல்லை. அந்த 6 மாதத்துக்கு நீங்கள் சேவிங்ஸ் ஒரு பர்டிகுலர் கார்பஸ் வச்சுருந்தீங்கன்னா, சேலரி இல்லைனாலும் யூ கேன் மெயின்டைன் யுவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் மீட் யுவர் எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த 6 மாசத்துல நீங்க ஒரு டிராவலிங் பண்ணலாம், இல்ல ஒரு சும்மாவே இருக்கலாம் வீட்டில் ஒரு புக்கு படிச்சுட்டு. இதுதான் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி விமென் வந்து அதுக்கு மற்றவங்களுக்கு நம்ம நிறைய வந்து குழந்தைங்கன்னு தான் பார்க்கணும், தப்பு கிடையாது. குழந்தைங்களுக்கும் நம்ம கண்டிப்பாக சேர்த்து தான் வைக்கணும். ஃபேமிலி நிறைய விமனுக்கு பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பேரண்ட்ஸ் டிபெண்ட்டாக இருக்காங்க. இப்போ வந்து சன்ஸ் மட்டும்தான் பேரண்ட்ஸை பார்த்துக்கணும்னு இல்லை, விமனும் மேரிட் விமன் எல்லாருமே பேரண்ட்ஸை பார்க்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி அவங்க சிப்ளிங்ஸ் நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருப்பாங்க ஃபேமிலிலேருந்து. ஸோ அது ஒரு முக்கியமான மிஸ்டேக்காக இருக்குது. இன்னொன்று என்னன்னா, ரிட்டர்ன்ஸ் உடனே எதிர்பார்க்கறது. மார்க்கெட் வந்து கீழே போனால் இதுக்கு தான் முதலையே சொன்னேன் போடக்கூடாதுன்னு, ஒழுங்காக வேற எங்கேயாவது போட்டிருக்கலாம்ல அப்படின்னு. பட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம அந்த இன்ஃப்ளேஷன் பீட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நம்ம வந்து பணவீக்கம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஸோ பணவீக்கமே ஒரு 5% 6% இருக்கும்போது நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது 5%க்கு கீழே 6%க்கு கீழே ரிட்டர்ன் கொடுத்தா அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி ரிட்டர்ன் வந்தால் தான் ஃபியூச்சரில் அது கையில் வரும்போது அன்னியோட வேல்யூ உங்களால் அதில் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த இன்ஃப்ளேஷன் பீட்டிங் வருது. ஸோ மார்க்கெட் கீழே போகுது, அதுதான். ஸோ அந்த கீழே போகுது, இதுதான் நான் முதலையே சொன்னேன், ஸோ நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு அவசரப்படுறவங்க. ஏன்னா அதில் நான் சொன்ன மாதிரி முதல்ல ஈஸி லிக்விடிட்டி இருக்குது, உடனே வெளியே எடுத்துடலாம் முடியாது. ஸோ இல்லைன்னா எஸ்ஐபி போடுறவங்க எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடலாம். ஐயோ போதும்ப்பா மார்க்கெட் கீழே போகுது. நம்ம எதுக்கு எஸ்ஐபி சொல்கிறோம், ஆவரேஜ் பண்ணணும்னு சொல்கிறோம். மேலே இருக்கும்போதும் போடுறீங்க, கீழே இருக்கும்போதும் போடுறீங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு எல்லாம் பேலன்ஸ் அவுட் ஆகுது. அதுக்கு தான் நம்ம போட சொல்கிறது. ஸோ இந்த சீக்கிரமாக வெளியே எடுக்கிறது, நிறுத்துறது பாதியில், இதெல்லாம் ஒரு வெரி ஈஸி மிஸ்டேக்ஸ் பீப்புள் கமிட். ஏமா எல்லாமே ஆப்பில் தட்டிடலாம், டக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிடலாம், யாரையும் கேட்காங்க, ஒரு பட்டன் அமைக்கினா நின்றுரும். ஸோ இதெல்லாம் ஈஸ் ஆஃப் யூஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் டக்குன்னு முடிவு எடுத்துடுறாங்க. அண்ட் சில விஷயங்கள்லாம் வந்து அட்வைசஸோ இல்லை வந்து ஒரு நாலேஜபிளான பர்சன் சொல்கிறத விட எப்படி மக்களுக்கு ஈஸியாக போய் சேருதுன்னா when it shows in cinema. லைக் பீட் இப்போ லக்கி பாஸ்கர் மூவிலாம் இப்போ பார்க்குறாங்க அப்படின்னா, ஓ இப்படிலாம் வந்து ஸ்டாக்ல இது பண்ணி அதில் சீட்டிங்கும் பண்ணுவாங்க, சீட்டிங் இல்லாமல் பண்ணுறதையும் காட்டுவாங்க. ஸோ எல்லாம் அந்த லக்கி ட்ராவாக இருக்கட்டும், எப்படி ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கும்போது எப்படி ஏர்ன் பண்ணலான்றதை பார்த்தாங்க. பட் நீங்கள் அந்த மாதிரி ரியல் லைஃப் ஹவ் யூ சீன் பீப்புள் இந்த ஃபினான்ஸில் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப கரைச்சி குடிச்சிருப்பாங்க பட் தில் சீட், அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஐ ஆக்சுவலி ஹேவன்ட் சீன். பட் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட். எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா மூவிஸ் மேபி அ குட் ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து இல்லை நடந்த ஈவெண்ட்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணி, இதில் நிறைய மூவிஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஹாலிவுட்டில் தெர் ஆர் குவைட் அ ஃபியூ மூவிஸ் விச் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்த சில விஷயங்களை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதோ இல்லை அவங்களா ஃபிக்ஷனலைஸ் பண்ணி பட் வித் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் இன்டாக்ட் அப்படி பண்ணுறது இருக்குது.
தட் இஸ் அ குட் வே டு லேர்ன். பட் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு எனக்கு அந்த மாதிரி சீட்டிங்லாம் நான் பண்ணி பார்த்ததில்ல. நோ, நீங்க படிச்சிருப்பீங்க ஏதாவது அத பத்தின ஆர்டிகல், இப்ப ஏதாவது ஒரு ஸ்கேம் நடந்துச்சுன்னா அத பத்தி ஒன்னு. பட் நான் ஒண்ணு என்ன பார்த்திருக்கேன்னா, என்னோட ஜேர்னலிசம் அந்த பண்ணிட்டு இருந்தப்போ கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி புரோக்கரேஜஸ் கிட்ட சப் புரோக்கர்னு ஒரு 2-3 லெவல் டவுன் வந்து நான் வந்து இந்த பர்டிகுலர் புரோக்கரேஜை ரெப்ரசென்ட் பண்றேன், இந்த பர்டிகுலர் புரோக்கரை ரெப்ரசென்ட் பண்றேன், என்கிட்ட காசு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு இவங்களும் அவங்கள நம்பி காசு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இப்போ இந்த F&O அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இது ஒரு பெரிய நிறைய ட்ரேடிங். இப்போ நான் இவ்வளோ நேரமா பேசுனது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ட்ரேடிங் அப்படின்னு ஒரு நாளைக்குள்ள காசு பண்றது, அந்த மாதிரிலாம் நிறைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் இருக்கு, நிறைய பேர் அதில் பண்றாங்க. ஸோ இதுலலாம் வந்து இப்போ இது எக்ஸல் ஷீட் போட்டு காட்டுவாங்க, இது வந்து இப்படிதான் போன தடவை இப்படி இன்வெஸ்ட் பண்ணோம், இது பண்ணோம், ஸோ இந்த ஒரு மாசத்துலயே எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, உங்க பணமும் இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு எக்ஸல் ஷீட்லாம் போட்டு நீட்டா நம்மளுக்கு மாசம் ரிப்போர்ட்லாம் அனுப்பிச்சிருவாங்க. கடைசியில பார்த்தா உள்ள அவங்க வேற ஏதோ செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதுலயே யூடியூப் வீடியோஸ்லயும் நிறைய அந்த மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸ், அவங்க கிட்ட இருந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வாங்குறது, பைசா வாங்குறது. ஸோ பட் செபின்னு மார்க்கெட் ரெகுலேட்டர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவங்களெல்லாம் மானிட்டர் பண்ணி எடுக்க வேண்டிய ஆக்ஷனை எடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் நீங்க கேட்ட ஸ்கேமர்ஸ்க்கு இது ஒண்ணு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்க ஆஃபீஸ்லயே வந்து இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, ஏமாத்திட்டாங்க, அவங்கள ரெப்ரசென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், ஆனா இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஸோ இதுல நிறைய ஆன்லைன் ஸ்கேம்ஸும் நடக்குது. நிறைய அந்த நம்ம டிஜிட்டல் ஃப்ராட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய டிஜிட்டல் ஃப்ராட்ஸும் நடக்குது. ஸோ இதுல என்னன்னா அவேர்னஸ், நம்ம எப்போதும் இது ஒரு ரொம்ப சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சது, நாலேஜ் இஸ் பவர். தெரிஞ்சுக்கிட்டா நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. நம்ம அதை அவாய்ட் பண்ணோம்னா எப்போதுமே கன்ஃபரண்ட். நான் ஒன்று ஈவன் என்னோட ஜேர்னலிஸ்டிக் கரியர்ல இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடியோ ஒரு இல்லை நமக்கு ஒரு பயம் வரும். எப்போ அந்த பயம் போகும்னா அந்த பர்சனை பற்றியோ அந்த பேச போகிற விஷயங்கள் பற்றியோ நம்ம ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுட்டு ஒரு 2 நாள் கஷ்டப்பட்டு அதை வேலை பார்த்துட்டு அந்த 3ஆவது நாள் அந்த இன்டர்வியூவில் அவங்க முன்னாடி போய் நம்ம உட்காந்து கேள்வி கேட்கும்போது நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து. ஸோ நாலேஜ் வச்சு தான் கான்ஃபிடென்ஸ் வரும், இல்லைன்னா ஏமாத்துட்டு தான் இருக்கணும். ட்ரூ. அது தெரிஞ்சுக்காம இப்போ அட்வைசர் நம்ம அணுகணும்னாலே அது நம்மளுக்கு ஒரு பேசிக்காவது தெரியணும் இல்ல. இப்போ நீங்க ஒரு எஸ்ஏ காட்டுறீங்கன்னா எனக்கு ஏபிசிடி தெரிஞ்சாதானே அது படிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் பேப்பர்ஸ் நிறைய இருக்கு, மேகசின்ஸ் இருக்கு, யூடியூப்ல நல்ல சேனல்ஸ் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க, ஜென்யூன் பீப்புள் நம்ம சென்னை பேஸ்லயே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த அவங்களோட அந்த யூடியூப் அப்டேட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இது யூ ஷுட் நோ டு டிஸ்டிங்விஷ் குட் ஃப்ரம் த பேட். ஸோ மேம் இப்போ ஒரு நியூபியா ஒருத்தவங்க வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், ஓகே நான் வந்து அந்த ரிஸ்க் எடுத்து ஐம் கோயிங் டு டூ சம்திங், எனக்கு சேவிங்ஸ் வேணும், நான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறேன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இதில் வந்து உங்களுக்கு மந்த்லி இன்கம் ஃப்ளோ இருக்கணும். இப்போ நம்ம நடுவில் பிரேக் எடுக்கிறவங்கிறது வேற, பட் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஸ்டெடியாக ஒரு இன்கம் ஃப்ளோ இருக்குது அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு என்னன்னா, நம்ம எப்போதுமே சொல்லுவோம் சேவிங்ஸ் பண்ணணும்னா ஒரு கணக்கு இருக்கணும். உங்களுக்கு மாதம் மாதம் சேலரி வந்துச்சுன்னா அது எங்கே போகுது அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ நம்ம இதில் வந்து 50-30-20ன்னு ஒரு ரூல் வைப்போம். ஒரு சேலரி வருதுன்னா ஒரு 50% தான் உங்களோட மாத செலவு. நம்ம ரெகுலராக ஒரு செலவு வரும்ல, ஒரு உங்களோட கிராசரியோ இல்லை ஒன்று ரெகுலராக என்னமோ ரெண்ட்டு, இந்த மாதிரி வரிசையாக வர செலவுகள் ஒரு 50% தான் நீங்கள் வந்து அதுக்குள்ளே கட்டுப்படுத்தணும். மீதி 30% உங்களுக்கு வந்து ஏதாவது இஎம்ஐஸ் இருந்துச்சு அது இதுன்னா அதுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ அந்த 20% கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ்க்கு நீங்கள் எடுத்து வச்சு தான் ஆகணும். ஸோ இதை ரிவர்ஸாக ஒர்க் பண்ணால் ஒரு சேலரி வருதுன்னா நம்ம 1ஆம் தேதினா இந்த 1ஆம் தேதிக்கோ இல்லை ஒரு 5ஆம் தேதி சேலரி வருதுன்னா 5ஆம் தேதிக்கோ அதுக்கு நம்ம ஒரு செட்டப் பண்ணி வச்சிடணும். ஒரு எஸ்ஐபி போட்டோம்னா அந்த டேட்டில் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சிடணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேலரியில் ஆரம்பிக்கிறவங்க ஒரு 20%, இது நான் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு 20s இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், 20% கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படின்னு நீங்கள் தனியாக எடுத்து வைக்கணும். மீதி இருக்கிற அமௌண்ட்டில் தான் உங்களுக்கு ஏதாவது இஎம்ஐ இருந்துச்சுன்னா அது இல்லை ரெகுலர் செலவு பார்க்கணும். ஸோ இந்த 20% எடுத்து அதுக்கு வந்து இஃப் யூ ஆர் வெரி யங் கண்டிப்பாக யூ கேன் ஸ்டார்ட் வித் மார்க்கெட் இன்வெஸ்டிங். நீங்கள் எஃப்டியில் தான் போடணும். இப்போ நம்ம வந்து 50 வயசு இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி சொல்லுவோம், 20 வயசு இருக்கிறவங்களுக்கு வேற, அது ஏஜை பொறுத்து. ஸோ 25 year old ஒரு 30 year oldனா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நம்ம அட்வைஸ் பண்ணுறது. எனி அட்வைசர் வில் டெல் யூ தட். ஸோ அந்த 20% நீங்கள் அதை செட்டப் பண்ணிட்டீங்க.
இப்போ அடுத்தது முக்கியமா என்ன பார்க்கணும்னா, இப்போ ஐடில நிறைய லே ஆஃப்ஸ் நடந்துட்டு இருக்கு. Yeah. இப்போ டிசிஎஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்க, இவ்வளோ வருஷம் வேலை பண்ணவங்க 10 வருஷம் வேலை பண்ணிட்டாங்கன்னா, நாங்க இத்தனை வருஷம் பே கொடுத்து உங்களை வீட்டுக்கு அனுப்புறோம். 15 வருஷம் வேலை. ஆனா நம்ம நியூவா இருப்போம். நம்மளுக்கு வந்து லே ஆஃப் எப்போ நடக்குதுன்னு நான் இந்த கம்பெனின்னு சொல்ல, பட் ஜென்ரலா சொல்றேன். எனி கம்பெனி லே ஆஃப் இருக்கலாம். இல்ல கோவிட் டைம் மாதிரி நிறைய ஜாப் லாஸ். அது வந்து லே ஆஃப்ன்றது இல்லாம எதிர்பாராம நடக்கிறது. அந்த மாதிரி அதை நம்ம லைட் டிஃபரன்ஸ் இருக்கு அந்த மாதிரி. ஸோ ஜாப் லாஸஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நான் முன்னாடி பேசினப்போ கூட சொன்னேன், நம்ம விமென் வந்து ஒரு பிரேக் எடுக்கணும்னு. அப்பா இப்போ மல்டி டாஸ்கிங் பண்ணி பண்ணி நம்மளுக்கு போதும் ஆயிடுச்சு, ஒரு 6 மாசம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு. ஸோ அது வந்து நம்ம சில சமயம் என்ன பார்த்தோம்னா எமர்ஜென்சிஸ்க்கும் அது அப்ளை ஆகும். நம்ம வேலையே பண்ணிட்டு இருக்கோம், பட் ரொம்ப பெரிய ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்துருச்சு. எப்படி வரும்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், ஹாஸ்பிட்டலைசேஷன், இதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சிருக்கலாம். பட் ஸ்டில் நல்ல அவுட் ஆஃப் பாக்கெட் திடீர்னு வந்துடும் நம்மளுக்கு எதிர்பாராம. ஸோ இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் திடீர்னு வரும்போதோ, இல்லை இந்த ஜாப் லாஸ், ஒரு லே ஆஃப், வேற வேலை தேடுறதுக்கு முன்னாடி, இல்லை நீங்க ஒரு வேலைக்கும் இன்னொரு வேலைக்கு நடுவுலயே ஒரு 2-3 மாசம் கேப் நிறைய பேருக்கு வந்துருது. இப்போல்லாம் இந்த யங்கர் ஜென்ரேஷன் என்ன பாக்குறேன்னா, அடுத்த வேலை கிடைச்சாதான் இந்த வேலையை விடுவோன்ட்டு இல்ல, இதை டக்குன்னு பேப்பர் போட்டுருவாங்க. டக்குன்னு பேப்பர் போட்டுட்டு அப்புறம் தான் போவாங்க. ஸோ இதெல்லாம் டைட் ஓவர் பண்ண ஒரு எமர்ஜென்சி காப்பர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு 6 மாசம் செலவுகள். ஸோ அதை வந்து இஎம்ஐ இருந்தால் இஎம்ஐயும் சேர்த்து, இல்லை செலவு அட்லீஸ்ட் செலவு. ஸோ இந்த செலவுகளுக்கும் இந்த இஎம்ஐக்கும் சேர்த்து அந்த ஒரு 6 மாசத்துக்கு ஒரு கார்பஸ் நீங்க அதுல எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, ஒரு 20% சேவிங்ஸ் போயிட்டே இருக்கும். இந்த 50% செலவு இருக்கு இல்லையா, அதை அப்படியே குறைச்சு அதே மாதிரி 30% இஎம்ஐ இல்லாம அதை கொஞ்சம் கம்மி பண்ணி, இஎம்ஐ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா அதுல கொஞ்சம் வரும். அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஓவர் 1 year 2 years நீங்க எமர்ஜென்சி காப்பர்ஸ்க்கு எடுத்து வைக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எமர்ஜென்சி நீட்ஸுக்கு, இல்லைன்னா ஒரு 2-3 மாசம் வேலை இல்லாம இருந்தா அப்போ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்ட்டு நீங்க ஒரு தனியா அது ஒரு கார்பஸ் ஒரு கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் எஃப்டியில் போட்டுக்கலாம். இல்லை அது என்னன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற இடத்துல போடக்கூடாது. ஏன்னா எமர்ஜென்சிக்கு தேவைப்படுறது ஈஸியாக நம்ம லிக்விடிட்டின்னு சொன்னோம் இல்லையா, ஈஸியாக எடுக்கக்கூடிய இடங்கள்ல போட்டு வைக்கணும். ஸோ இந்த எமர்ஜென்சி காப்பர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம்னா, முக்கியமாக லைஃப் இன்சூரன்ஸ்ன்னு நம்ம அடுத்த விஷயம் சொல்கிறது. ஸோ ஃபார் அ பர்சன் ஹூ ஸ்டார்டிங் அவுட், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 25 வயசுனா அஃப்கோர்ஸ் நாட் மேரிடு, நோ டிபெண்டன்ஸ். ஒரு 30-35 பார்த்தோம்னா மேரிடு, சம்டைம்ஸ் சில்ட்ரன் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னு நம்ம சொல்றது. ஸோ இவங்க கண்டிப்பா அவங்க லைஃப் மேல ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும். பிகாஸ் டிபெண்டன்ட் ஃபேமிலி இருக்கு, சில்ட்ரன் இருக்கு. நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தெரியாது. நம்ம வந்து we all hope and pray that we'll all live a happy life, but suddenly something happens. Yeah, unexpected. So insurance கண்டிப்பா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க வந்து அது மத்த பாலிசிஸ் which will give you the money back அதுலலாம் போட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய யூஸ் கிடையாது. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ்னா நீங்க அந்த டேர்ம் பீரியடுக்குள்ள உயிரோட இருந்தீங்கன்னா ஒன்றும் கையில வராது, ப்ரீமியம் மட்டும் தான் கட்டியிருப்பீங்க. அந்த பீரியடுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் மணி கிடைக்கும். அதுதான் கான்செப்ட். ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸை கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்லுவோம். இந்த 3 விஷயங்கள் ஒருத்தர் இஃப் ஒரு நியூபி ஹூ ஸ்டார்டிங் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டா, அந்த 20% சேவிங்ஸ் நம்ம சேலரி ஜாஸ்தியாக மற்ற செலவுகளை கண்டெயின் பண்ணிட்டே வந்தோம்னா யூ கேன் ரீடெயின். ஒரு லெவலுக்கு மேலே ஒரு 40 வயசு 45 வயசுன்னு ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு மற்ற செலவுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கம்மி. ஏன்னா குழந்தைங்கள்லாம் வளர்ந்துருப்பாங்க. சில சமயம் குழந்தைங்க கூட அப்போ ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வேலைக்கு போக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு இஎம்ஐலாம் அப்போ வீடெல்லாம் நம்ம முடிச்சிருப்போம் ஒரு 20-25 வருஷம். ஸோ அப்படி இருக்கிறவங்க 30% 40%லாம் கூட சேவிங்ஸ்க்கு புஷ் பண்ணலாம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு 20% கண்டிப்பா எடுத்து வைக்கணும். அதை எங்க போடுறோங்கிறது நம்ம சின்ன வயசுனா ஈஸியா போடலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒன்றும் தப்பே கிடையாது. ஸ்டாக்ல டைரக்டா நிறைய ரிசர்ச் பண்ணி டைரக்டா இன்வெஸ்ட் பண்றவங்களும் இருக்காங்க, அட்வைசர் வச்சு போடுறவங்களும் இருக்காங்க. சூப்பர் மேம். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கணும். ஆமா சேலரி வந்துச்சா அதை வந்து எப்படி செலவழிக்கலாம் அப்படின்னு யோசிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எப்படி சேமிக்கலாம்னு யோசிச்சுட்டு அப்புறம் தான் செலவு பத்தி யோசிக்கணும். சூப்பர், அழகா முடிச்சிங்க அந்த இன்டர்வியூவை. தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ரொம்ப இன்சைட்ஃபுல்லா இருந்தது. அண்ட் ஐ திங்க் நிறைய யங்ஸ்டர்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ ஆர் ஸ்கேர்ட் இன் தி 50s ஆல்சோ வில் research on it. Thank you so much for coming. Thank you. Thanks a lot. Thank you.